ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம நேற்று ஒன்று கொடுத்துருந்தோம், ஆனால் அது வரல. ஆனால் வந்து ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற அந்த ஒரு ரூட்டு ஒரு நல்ல ஒரு ரூட்டு. அது ஒரு நாள் இல்லாட்டி அடுத்த நாள் அது வந்து கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாகவே செட் ஆகும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு நாள் வரலாட்டி அதே மாதிரி அனலைஸ் பண்ணி அடுத்த நாளைக்கு நீங்கள் எடுத்து அது ஒரு 2 செட்டாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது நேற்று விட்டதே சேர்த்து அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வின்னிங் கண்டிப்பாக அதில் வர்றதுக்கான நல்லாவே சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ நேற்று நம்ம சொன்ன மாதிரி வரல, ஆனால் அதே மெத்தடில் வேறு மாதிரி அடிச்சிருக்கான். அதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இங்கே எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள். ஜனவரி மந்தில் 091 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதில் 2 நம்பர் வந்து நமக்கு இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா? 90ங்கிற நம்பர் அதுலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கும். அப்படியே ஒரு மாதம் விட்டு அடுத்த நாள் பாருங்கள். ஒரு மாதம் விட்டு அடுத்த நாள் 159, அதில் 15 அப்படிங்கிற நம்பர் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா? 15 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். அதே மாதிரி ஒரு மாதம் விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 783 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். நமக்கு அதில் பார்த்தீங்கன்னா 83 அப்படிங்கிற நம்பர் இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த 380ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் பெண்டிங் நம்பர். 10 வருஷத்துக்கு முன்னாடி அடித்த இந்த 380 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அடித்த நம்பர். இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த நம்பர் நமக்கு ஆடி இருக்கான். ஆனால் இருந்தாலும் நம்ம எடுத்த ரூட்டு படி அது கரெக்டாக நமக்கு சிங்க் ஆகுது. அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஒரு ரூட்டு நல்லாவே தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? அதெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுக்கணும். நம்ம பார்த்து எடுக்கும்போது நமக்கு ஒரு இதாக வரும். ஆனால் அது கொஞ்சம் மாறி வருது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை எல்லாத்தையும் எடுக்க முடியாது இல்லைங்களா? நம்ம ட்ரை பண்ண போகிறது ஒரு 6 நம்பர் எடுத்து ஏபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது 2-3 ரூட் எடுக்கும்போது அது நம்பரே பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துடும். அதனால தான் நம்ம வந்து அந்த அளவுக்கு போக முடியாது. அப்படிங்கிறதுனால இதெல்லாம் எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா, இது மாதிரி நமக்கு இப்படியும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். டெய்லிக்கு வீடியோ போடணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் அந்த டெய்லி வீடியோ அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இதை பார்த்து நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இனிமேல் நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ் பண்ணி எடுத்தால் போதும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கிறேன். இப்படி எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் வாரத்துக்கு ஏதோ ஒரு ஏபிசிஎஸ்சி வின்னிங் எதுவும் வாங்க முடியும். அப்படிங்கிறதுக்காக நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இது போக பேட்டர்ன் கெஸ்ஸிங்கு ஏதாவது 1-2 நல்லா இருந்துச்சுன்னா அதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ரீசெண்டாக ஆனதை வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 251 அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கணும். நம்ம வந்து ஒரு 3 நாள் டார்கெட், 2 நாள் அடிச்சிருப்பான், 3ஆவது நாள் இருக்கிற நம்பரை எடுத்து ஆடலாம் அப்படிங்கிறத நம்மளோட டார்கெட் பண்ணி நான் எடுக்கிறேன். இப்போ 251 அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே 542 அப்படிங்கிற நம்பரில் இருந்து 2552 அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அதுலேருந்து பார்த்தோம்னா நமக்கு 25ங்கிற பேர் உள்ளே வந்துருச்சு. அடுத்து கீழே 783. இப்போ நமக்கு அதில் வந்து 38ங்கிற பேரையும் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஓகேங்களா? நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ இங்கே 54, 42, 38 இப்படி 2 நம்பர் இங்கே கரெக்டாக இங்கே ஏபிலே அடிச்சிட்டான். இப்போ நான் அடுத்து 44 இங்கே கொண்டாந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு கண்டிப்பாக வச்சு நமக்கு கேமே மாற்றி விட்ருவோம். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃபுல் நம்பரையுமே எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி டபுள்ஸ் வரும்போது நமக்கு வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 6 நம்பர் போக வேண்டியது வராது. 3 நம்பர்லேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? இங்கே இப்போ 244 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை பேர் பண்ணோம் அப்படின்னா 24, 42, ஒரு 44 அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். ஓகேங்களா? இன்னொரு விஷயமும் கொஞ்சம் கவனிக்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது இங்கே ஏ போர்டு 3, இதுக்கு முன்னாடி ஏ போர்டு 3மே பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சிருப்பான், இங்கே தான் அடிச்சிருப்பான். இதுக்கு முன்னாடி ஏ போர்டு 3 இங்கே அடிச்சிருக்கான். ஓகேங்களா? அவ்வளோதான் ஏ போர்டு. இந்த போன மாதத்தில் இந்த மாதத்தில் ஒரே ஒரு 3 தான் அடிச்சிருக்கிறான். போன மாதத்தில் ஒரு 2-3 அடிச்சிருக்கான். ஓகேங்களா? அதுக்கு போன மாதத்தில் லாஸ்ட்டில் இங்கே ஒன்று அடிச்சிருக்கிறான். அதுக்கு மேலே பார்த்தா இங்கெல்லாம் அடிச்சிருக்கான். இதுக்கெல்லாம் அந்த கேம் ஆடல. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் அடித்த இந்த 3க்கு பாருங்கள். லாஸ்ட் அந்த 388 அப்படிங்கிற போன மாதம் லாஸ்ட்டில் 388 அப்படின்னு அடிக்கும்போது அடுத்த நாள் ரிசல்ட் இங்கே தான் வந்திருக்கும். அதில் 24 அப்படிங்கிற ஒரு பேர் உள்ளே வந்திருக்கும். ஓகேங்களா? இங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த 24, 42 அப்படிங்கிற பேர் உள்ளே வந்திருக்கும். அந்த 3க்கு கீழே, இந்த 3க்குமே கீழே பார்த்திங்கன்னா 24, 42ங்கிறது வந்து ஒரு பேர். அப்போது நமக்கு இப்போ ஒரு பேர் வந்துருக்குள்ள இதுலேருந்து நமக்கு ஆல்ரெடி இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 242 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. அப்போது வந்து இந்த 24, 42ங்கிற பேர் கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போது ஆளில் வந்து நம்ம 24, 42
ஒரு டபுள்ஸ் வந்துச்சுன்னா 44 அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ பேட்டர்ன் படி ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பி போர்டு 8 வச்சு ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். பி போர்டு 8 வச்சு இங்கே ஒரு பி போர்டு 8 இருக்குது. கலர் மாற்றிக்கலாம் இருங்க. ஓகே. பி போர்டு 8, இங்கே ஒரு பி போர்டு 8 அடித்த 2 தான் அடிச்சிருக்கிறான். அந்த 2 என்ன ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 2 அடிக்கும்போது ஏசி 74 மேலே 734, அந்த ஏசி 74 பிசி 74 அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போது அதே பேஸ் பண்ணி இங்கே நம்ம பார்க்கும்போது ஏசி 21, அதை பிசி 21 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். ஓகேங்களா? அப்போ பிசி 21 அப்படின்னு சொல்லி வருது அப்படிங்கன்னா நம்மளுக்கு என்ன எடுக்கலாம்? 421 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா எதாவது பாக்ஸில் கூட ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். விருப்பம் வந்தால் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டேரெக்டாக கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம். 421 அப்படிங்கிற ஒரு சிங்கிள் நம்பர் நமக்கு இதில் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. நல்லா இருக்குன்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா அது ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரையும் நான் ரெகுலராக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நீங்களும் வந்து நான் சொன்ன ரூட் படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக ஒரு வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும். ஓகே, தேங்க்யூ.